Hello, how are you all? In this video, you'll learn about how to form the plurals of compound noun and the collective nouns. First of all, to understand the topic easily, நாங்கள் 4 வகையான நவுன்ஸ்களின் சிங்குலர் ஃபார்மை பார்க்க இருக்கின்றோம். First one, countable noun. Countable noun என்று சொன்னால் எண்ணக்கூடிய பெயர்ச்சொற்களை குறிக்கும். இதனுடைய சிங்குலர் ஃபார்ம் book, teacher, house, computer, mango. Right. Second one, uncountable noun. Uncountable noun என்பது எண்ண முடியாத பெயர்ச்சொற்களை குறிக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் குறித்த சில வகையான நவுன்கள் uncountable நவுன்களாக கருதப்படும். எக்ஸாம்பிள், water, milk, bread, paper, rice. Okay. Third one, collective noun. Collective nouns என்பது கூட்ட பெயர்ச்சொற்களை குறிக்கும். A team of players, a herd of elephants, a pile of clothes, a bunch of flowers, a school of fish. இங்கு team, herd, pile, bunch மற்றும் school என்பன collective nounகளுக்கு உதாரணமாக இருக்கும். Next one, compound noun. Compound noun என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை சேர்த்து புதிதாக உருவாக்கப்படும் நவுன் கம்பவுண்ட் நவுன் ஆகும். உதாரணமாக, கீ என்கின்ற வேர்டும் போர்டு என்கின்ற வேர்டும் சேர்ந்து கீபோர்ட். ரைட். இவற்றினுடைய சிங்குலர் ஃபார்மை நாம் இப்போது பார்ப்போம். கீபோர்ட், பிளாக் போர்ட், பெட்ரூம், போஸ்ட் ஆஃபீஸ், சிஸ்டர் இன் லா. ஓகே, இனி ஒவ்வொரு வகையான நவுன்ஸ்களினதும் ப்ளூரல் ஃபார்மை நாம் பார்ப்போம். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் கவுண்டபிள் நவுன்ஸ். புக், books. இங்கு 2 books, 3 books என்று கூட நாங்கள் சொல்லலாம். ரைட். டீச்சர், teachers, house, houses, computer, computers, mango, mangoes. கவுண்டபிள் நவுனுடைய ப்ளூரல் ஃபார்ம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் கிரேட் 6லேயே படித்திருக்கிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் பொதுவாக ப்ளூரல் ஃபார்ம்ஸை கொண்டிருக்காது. ஸோ வாட்டர் என்பதை நாங்கள் வாட்டர்ஸ் என ப்ளூரல் ஃபார்மில் சொல்வதில்லை. அதே போல் மில்க் என்பதை மில்க்ஸ் என்று ப்ளூரலாக சொல்வதில்லை. ஓகே, வேறு வழிகளில் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்களை நாங்கள் ப்ளூரலாக மாற்ற முடியுமா? எஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்பு ஏதாவது ஒரு குவான்டிஃபையரை சேர்த்து, அதாவது அளவுகளை சேர்த்து நாங்கள் அந்த அளவுகளை ப்ளூரலாக சொல்வதன் மூலம் அன்கவுண்டபிள் நவுன்களை ப்ளூரலாக உருவாக்கலாம். ரைட். வாட்டர் ஒரு அன்கவுண்டபிள் நவுன். வாட்டர்ஸ் என ப்ளூரலாக நாங்கள் சொல்ல முடியாது. இங்கு வாட்டர் எனும் நவுனுக்கு முன்பு ஒரு குவான்டிஃபையரை சேர்த்தால், அதாவது ஏதாவது ஒரு அளவை சேர்த்தால், இங்கு வாட்டர் இருக்கின்ற அளவு ஒன்று கிளாஸாக இருக்கலாம், கப்பாக இருக்கலாம், அல்லது பாட்டிலாக இருக்கலாம். இவைதான் குவான்டிஃபையர்ஸுக்கான உதாரணங்கள். ஓகே, வாட்டர் 2 கிளாஸ்களில் இருந்தால் 2 glasses of water என்று சொல்லலாம். அதே போல் வாட்டர் 3 பாட்டில்ஸ்களில் இருந்தால் 3 bottles of water என்று சொல்லலாம். இங்கு கவனிக்க வேண்டிய விடயம், குவான்டிஃபையரை மட்டும்தான் நாங்கள் ப்ளூரலாக மாற்றலாம். அன்கவுண்டபிள் நவுனை நாங்கள் ப்ளூரலாக மாற்ற முடியாது. வாட்டர், கப்ஸ் ஆஃப் வாட்டர். இங்கு 2 cups of water, 3 cups of water என்று கூட நாங்கள் சொல்லலாம். ரைட். மில்க், glasses of milk. bread, slices of bread or loaves of bread. Paper, sheets of paper or pieces of paper. Rice, 2 cloves of rice or bags of rice. Plural form of collective nouns. இங்கு yellow கலரில் காட்டப்பட்டிருக்கும் வேர்ட்ஸ் கலெக்டிவ் நவுன்ஸுக்கு உதாரணங்களாகும். ஸோ அவற்றுக்கு நாங்கள் எஸ் சேர்ப்பதன் மூலம் அவற்றினுடைய ப்ளூரல் ஃபார்மை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். ரைட். A team of players, teams of players. இங்கு 2 teams of players, 3 teams of players என்று கூட நாங்கள் சொல்லலாம். ரைட். A herd of elephants, herds of elephants. A pile of clothes, piles of clothes. A bunch of flowers, bunches of flowers. A school of fish, schools of fish. Plural form of compound nouns. Keyboard, keyboards. Blackboard, blackboards. Bedroom, bedrooms. Post office, post offices. Sister-in-law, sisters-in-law. Okay students, இந்த வீடியோவில்
பல்வேறு வகையான நவுன்ஸ்களின் ப்ளூரல் ஃபார்ம்ஸை நீங்கள் கற்றிருந்திருப்பீர்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். டேக் கேர்.